இட்டுபோட் சினிமாவில் என்ன இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது காலையிலே வந்து ஒரு சண்டை வந்தது. அந்த டாஸ்க்கை வந்து ப்ராப்பராக தொடங்குறதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் வந்து ஒரு 3 ரூலை போட்டு அதில் வந்து அருண் பிரசாத் வந்து ஒரு சண்டையில் வந்து அந்த சண்டை வேறு மாதிரி ஆகி 2 பேரும் வாக்குவாதமாகி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்தது. அதுக்கப்புறமா இப்போ மேனேஜர்ஸாக இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு டிஸ்கஷனில் வந்து உட்காடுறாங்க. இப்போ மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ் பண்ணி ஒரு ரியல் மேனேஜர்ஸ் மாதிரி வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா மேலே வந்து ஜாக்லினுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல. பட் ஜாக்லின் வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடியே காலையில் அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து போச்சு. அதாவது யூனியன் லீடரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தொழிலாளர்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லா இடத்துலையும் அப்படி தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்லேருந்து இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எங்கேயுமே பெருசாக பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது நான் பர்சனலாக. ஸோ உங்களுக்கு எதுக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜாக்லினுக்கு வந்து நியூஸ் வந்து வந்துருச்சு. அதாவது இப்போது அவங்க தொழிலாளர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஓட்டு எடுத்தாங்க. இந்த மாதிரி யார் வந்து நம்ம யூனியன் லீடராக போடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுக்கு தான் வந்து மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து வந்தது. ஸோ பவித்ராவுக்கு தான் வந்து ஒரு 3 ஓட்டுக்கிட்ட வந்தது. ஸோ இப்போ பவித்ராவை தான் யூனியன் லீடராக வந்து போட போகிறாங்க. இப்போ யூனியன் லீடராக போடுறதுக்கு பவித்ராவை வந்து போடுறாங்க அப்படின்னு லேபர்ஸ் எல்லாருமே சொல்லும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதை மாற்றுற உரிமை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா நம்ம அதை கண்டிப்பாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி முத்துவும் வந்து சொல்கிறத வந்து பார்க்க முடியுது. இதை ஏன் மாற்றுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா இவங்க, இல்லை நம்ம அவங்க வேணாம் வேறு யாராவது வரணும் அப்படின்னு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ இவங்க மற்றவங்க தீபக்கெல்லாம் வந்து செம்மையாக ஐடியா கொடுக்குறாரு. இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லேபரை வந்து வைக்கலாம் யூனியன் லீடராக, ஏன்னா அப்போ தான் தெரியும் அவங்களோட பொட்டென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வெல்ஃபேருக்காக வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணலாம், கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கிறத வந்து பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ பவித்ராவை அந்த யூனியன் லீடராக கண்டினியூ பண்ண வைக்கிறாங்களா, இல்லை பவித்ராவை ரிமூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ யூனியன் லீடரை மாத்திர சக்தி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.